அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கீங்க குழந்தைகளே? இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் இஸ்லாம் தீர்க்கதரிசிகளில் மிக முக்கியமானவரான தீர்க்கதரிசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் கெனைன் நகரத்தில் அசார் என்ற பிரபலமான மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் கல்லிலிருந்து சிலை வடிப்பார். அந்த கலையினால் அவர் பிரபலமாக இருந்தார். அவர் வடித்த சிலைகள் கோவிலுக்குள் வைக்கப்பட்டது. மேலும் கெனைன் மக்கள் அவற்றை வழிபட்டனர். ஆமாம், சைத்தான் செய்த தந்திரத்தால் மக்கள் மத்தியில் சிலை வழிபாடு வேரூன்றி இருந்தது. மக்கள் அல்லாஹ்வை மறந்தனர். மேலும் சிலைகளை வணங்குவதால் கிடைக்கும் தண்டனையையும் மறந்தனர். அசாரும் அதில் மாறுபட்டவரில்லை. அவரும் அவர் செய்த சிலைகள் முன் மண்டியிட்டு வணங்கினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன். அவர் புத்திசாலி பையனாக வளர்ந்தார். அவர் எப்போதும் யோசித்துக் கொண்டும் கேள்விகள் கேட்டுக்கொண்டும் இருப்பார். அவர் ஆர்வமும் துருதுருப்பும் மிக்கவர். அவர் எப்போதுமே அவரை சுற்றியுள்ள உலகத்தைப் பற்றி அதிகம் கற்க விரும்புவார். இப்ராஹிம் சிறுவனாக இருந்தபோது மக்கள் சிலைகள் முன் தலை வணங்குவதைக் கண்டு குழம்பினார். இந்த சிலைகள் மக்களுக்கு எப்படி உதவுகிறது? அவை கற்களால் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. இளைய தீர்க்கதரிசி ஆச்சரியப்பட்டார். அவர் ஈக்கள் அந்த சிலைகள் மேல் உட்கார்வதை பார்த்தார். மேலும் மக்கள் வைத்த உணவை எலிகள் உண்ணுவதையும் பார்த்தார். இந்த சிலைகள் தங்களையே காத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி மக்களை காப்பாற்றும்? இந்த கேள்வியை அவர் தந்தையிடம் கேட்டார். ஆனால் அவர் தந்தையால் திருப்திகரமான பதிலை அளிக்க முடியவில்லை. ஒரு நாள் அவர் மலை உச்சியில் அமர்ந்திருந்தார். உண்மையான கடவுள் யார் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். இரவாகிவிட்ட நிலையில் சந்திரன் மேலே எழுந்தது. சந்திரன் வானில் பளபளப்பாக மின்னியது. அந்த சிறுவன் அதையே பார்த்துக் கொண்டிருந்தார். இது கடவுளாக இருக்குமோ? அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு சந்திரன் மறைந்தது. உண்மையான கடவுள் எப்போதுமே மறைய மாட்டார், அவர் தனக்குள் கூறிக்கொண்டார். பிறகு நட்சத்திரங்கள் மேலே வந்தது. அந்த சிறுவன் மறுபடியும் இது உண்மையான கடவுளா என்று ஆச்சரியப்பட்டார். விடிந்த பிறகு நட்சத்திரங்களும் மறைந்தது. இளம் தீர்க்கதரிசி நட்சத்திரங்களும் உண்மையான கடவுள் இல்லை என்பதை உணர்ந்தார். காலையில் சூரியன் வந்த பிறகு தீர்க்கதரிசிக்கு அதே சந்தேகம் எழுந்தது. ஆனால் மாலையில் சூரியன் மறைந்த பிறகு அவர் சந்தேகம் மறுபடியும் தீர்ந்தது. பிறகுதான் அவருக்கு வெளிப்பாடு ஏற்பட்டது. அவர் அனைத்தையும் உணர்ந்தார். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் அனைத்துமே ஒரு உண்மையான கடவுளின் படைப்பு. மற்றும் அந்த கடவுள் வேறு யாரும் இல்லை, அது அல்லாஹ். மக்களை சிலைகளை வழிபட வேண்டாம் என்று சொல் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். இந்த சம்பவம் தீர்க்கதரிசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றியது. அவருடைய இந்த புதிய அறிவைக் கொண்டு நகரத்தின் கோவிலுக்கு நேராக சென்றார். அதற்குள் நேரம் கடந்துவிட்டது. நகரத்தில் அனைவரும் நதியின் அருகில் திருவிழாவைக் கொண்டாடிக் கொண்டிருந்தனர். தீர்க்கதரிசி கோவிலுக்குள் நுழைந்தவுடன் அவர் தாழ்வாரங்களும் மற்றும் கூடங்களும் காலியாக இருப்பதைக் கண்டார். தீர்க்கதரிசி அங்கு கோடாரி இருப்பதைக் கண்டார். அவருக்கு உடனடியாக ஒரு திட்டம் உதித்தது. ஒவ்வொன்றாக கோவிலில் அனைத்து சிலைகளையும் தீர்க்கதரிசி உடைத்தார். அவர் பெரிய சிலைகள், சிறியது, தட்டையானது மற்றும் உயரமானது என அனைத்தையும் உடைத்தார். அவர் மிகப் பெரியதைத் தவிர அனைத்தையும் அழித்தார். அவர் வேலை முடிந்ததும் அவர் கோடாரியை அந்த சிலையின் கழுத்தை சுற்றி மாட்டினார். பிறகு அவர் கோவிலை விட்டு வெளியேறினார். மறுநாள் மக்கள் கோவிலுக்கு வந்தபோது அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கோவில் தரையில் அவர்களது மனம் கவர்ந்த கடவுள்களின் தலை மற்றும் மற்ற பாகங்கள் நிரம்பியிருந்தது. இந்த அராஜகத்தை செய்தது யாராக இருக்கும் என்று ஒருத்தர் கேட்டார். அசார் மகன் நேற்று இரவு கோவிலுக்குள் செல்வதை நான் பார்த்தேன் என்று ஒருவர் பதிலளித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பஞ்சாயத்துக்கு அழைக்கப்பட்டார். மேலும் அவர்கள் கேள்வி கேட்கத் துவங்கினர். நீதான் இந்த சிலைகளை அழித்தாயா என்று கேட்டார். நீங்கள் அதை ஏன் கேட்கவில்லை? விடுபெட்ட அந்த பெரிய சிலையை சுட்டிக்காட்டி கேட்டார். அது எப்படி பேசும்? அது கல்லால் செய்யப்பட்டது என்று ஒருவர் கூறினார். என்னுடைய வாதம், பிறகு நீங்கள் ஏன் இந்த சிலையை வழிபடுகிறீர்கள்? அதனால் உங்களுக்கு உதவ முடியாது. பிறகு நாங்கள் யாரை வழிபடுவது? அவர்கள் மறுபடியும் கேட்டனர். ஒரே ஒரு உண்மையான கடவுள்தான் இருக்கிறார். அவர்தான் அல்லாஹ், அனைத்தையும் உருவாக்கியவர்.
மக்கள் சிலைகளைப் போலவே அமைதியாக இருந்தனர். என்ன சொல்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் கூறுவது சரியென்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் சில பேர் இன்னமும் கேட்க தயாராக இல்லை. அவர்கள் மறுநாள் கிராமத்தில் அனைவரையும் தீர்க்கதரிசியின் தண்டனையைப் பற்றி விவாதிக்க வர சொன்னார்கள். நாம் கடவுளை ஆதரித்து அவனை எரித்து விடுவோம் என்று ஒருவர் யோசனை சொன்னார். அதைதான் அவர்கள் செய்தனர். அதைதான் அவர்கள் செய்ய முயற்சித்தனர். முதலில் அவர்கள் கெனைனிலுள்ள அனைத்து மரக்கட்டைகளையும் குவித்தனர். தீ கொழுந்துவிட்டு மிக உயரமாக எரிந்தது. பறவைகளால் கூட அதன் மேல் பறக்க முடியவில்லை. கிராமத்துக்காரர்கள் தீர்க்கதரிசியின் கை கால்களை கட்டி அந்த நெருப்பில் தூக்கி போட்டனர். தீர்க்கதரிசி நெருப்புக்குள் இறங்கியதும் அல்லாஹ் தீர்க்கதரிசிக்கு அதை குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றினார். தீர்க்கதரிசி அந்த நெருப்புக்குள் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தார். ஆனால் அவருக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. மக்கள் இந்த இளம் வாலிபனை நெருப்பு தீண்டாததை கண்டனர். அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். மறுபடியும் அவர்கள் கண் முன்னால் நடந்து கொண்டிருப்பதை அவர்களால் உணர முடியவில்லை. அந்த மனிதர்கள் மேலும் மேலும் கோபமடைந்தனர். அவன் எப்படி தப்பிக்கலாம்? அவன் எப்படி உயிரோடு இருக்கலாம்? கெனைன் நகரத்தை நிம்ரோட் என்ற கொடூர அரசன் ஆண்டு வந்தான். அவன் தன்னை கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். மேலும் அவன் ஒரு கொடூரன். நிம்ரோத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் அவரது போதனைகள் பற்றியும் கேள்விப்பட்டதும் மிகவும் கோபமடைந்தார். அவர் இளம் தீர்க்கதரிசியை தன்னுடைய அரண்மனையின் நீதிமன்றத்துக்கு அழைத்து கேள்வி கேட்டார். உன்னுடைய கடவுள் யார் இப்ராஹிம்? தீர்க்கதரிசி கூறினார், என் கடவுள் அல்லாஹ். ராஜா கேட்டார், அல்லாஹ் யார் இப்ராஹிம்? தீர்க்கதரிசி கூறினார், பிறப்பையும் இறப்பையும் அளிப்பவர். ராஜா கூறினார், என்னால் வாழ்க்கையை கொடுக்கவும் முடியும் அளிக்கவும் முடியும், பார்க்கிறாயா? பிறகு அவர் முன்னால் ஒரு மனிதனை அழைத்து வந்து அவனை தீர்க்கதரிசி முன்வைத்தே கொன்றனர். பிறகு இன்னொரு மனிதனை அவர் முன்னால் அழைத்து வந்து அந்த மனிதனை கொல்லாமல் உயிரோடு விட்டனர். பிறகு அவர் கூறினார், பார்த்தாயா, என்னால் வாழ்க்கையை கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும். நான் ஒருவனை கொன்றேன், மேலும் ஒருவனை தப்பிக்க விட்டேன். ஹா ஹா ஹா. தீர்க்கதரிசி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். மேலும் நிம்ரோதும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அவர் ராஜாவிடம் கூறினார், அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க வைக்கிறார். இப்பொழுது நீ அதை மேற்கிலிருந்து உதிக்கவை. இது ஒரு சவால். ராஜா குழப்பமடைந்து அமைதியானார். அவர் அவமானத்தில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அவர் தீர்க்கதரிசியை தண்டிக்காமல் விடுவித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களைத் தொடர்ந்து அல்லாவிடம் அழைத்தார். ஆனால் சில பேரே அவர் கூறுவதை கேட்டனர். மக்கள் அவர் கூறுவது உண்மையல்ல என்று அவர் மீது கோபமடைந்தனர். அவர் தந்தை கூட கோபமடைந்தார். அவர்கள் வாழ்க்கை பாதையில் குறுக்கே வருவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏமாற்றவோ கேலி செய்யவோ முயற்சிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போதிக்க முயற்சித்தார். ஆனால் அவர்கள் யாரும் அதை கேட்க தயாராக இல்லை. தீர்க்கதரிசி மிகவும் வருத்தமடைந்தார். குழந்தைகளே, இன்று இத்துடன் நிறைவடைகிறது. நாம் இந்த கதையை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.